ஜோன் என்ன பிராண்ட் வேணும்? சேம் பிராண்ட் தான் மச்சி. சொல்லுங்க தம்பி. சரி விங் சிட்டி. அப்படியே நீங்க கேட்ட பிராண்ட் எதுவும் இல்ல, வேற புதுசு வந்திருக்கு, ட்ரை பண்றீங்களா தம்பி? உங்களுக்கு இல்லண்ணே, எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்லைண்ணே. ஒரு நிமிஷம் வாங்கல. என்ன பண்றீங்க? படிக்கிற பசங்கிட்ட போயிட்டு சிகரெட்லாம் வித்துட்டு இருக்கீங்க. உங்க புள்ள வயசு இருக்குண்ணே, அவங்க கிட்ட போயிட்டு சிகரெட்லாம் வித்துக்கிட்டு நீங்களே புத்திமதி சொல்லாம இருந்தா இது நியாயமாண்ணே? ஏய், யாரு நீ? காங்கத்தால வியாபாரத்துக்கு எடுத்துட்டு கிளம்பி. ஏன் தம்பி, ஆள் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இந்த பக்கம் ஆளே காணோம். என்னப்பா ரொம்ப டல்லா இருக்க தம்பி? அங்க ஆளுங்க எல்லாம் இருக்கான்னு சொல்லிதான் அங்க பேசல. இப்ப சொல்லுப்பா, என்னாச்சு? எப்படின்னா சொல்றது, அது என் கூட ஒருத்தன் வருவான்ல டீ டோட்டலு, செத்துட்டாங்க. எப்படிப்பா? ஸ்மோக் பண்ணும்போது வர பாதிச்சுச்சுண்ணா. அவன் டீ டோட்டலா இருந்துச்சு. அதானே நாங்கள் பண்ண தப்பு. நாங்கள் சிகரெட் அடிக்கும்போது அவங்க கூட வச்சுருந்தோம்ல, அதனால தான் இவ்வளோ பிரச்சனை. அப்ப இன்னொருத்த அவனுங்க தானே பிரச்சனை. ஹாஸ்பிட்டல் சீரியஸாக இருக்கு. ஒரு பப்பில் ஆரம்பிச்சு அது எங்கள் வாழ்க்கையை நேரத்தே பொறுத்து. சிகரெட் அடிக்கும்போதுன்னு தெரிலணும், அதோட வலி நரக வேதனையாக இருக்கு. கிளம்புது. என்னண்ணே ஞாபகம் இருக்கா? அன்னைக்கே படிச்சு சொன்னேன், கேட்டீங்களா? இங்க சிஸ்டம் மாறாதுண்ணே, விற்கிற நாம தான் மாறணும். அநியாயமா ஒரு சாவுக்கு நீங்களும் ஒரு வகையான காரணம் தான். இந்த உலகத்துல எல்லா கடையிலையும் இதை வித்துட்டு தான் இருக்காங்க. அதுக்குன்னு எல்லார்கிட்டையும் போயிட்டு சொல்லி புரிய வைக்க முடியாது. நீங்கன்னா புரிஞ்சுக்கீங்க, நான் நம்புறேன். நான் அப்புறம் கூப்பிடுறேன். தம்பி எப்படி இருக்க? அண்ணே நீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். யார் அந்த போஸ்ட் உங்களுக்கு முன்ன பாத்துருக்கீங்களா? இந்த பையனானே, இவன் பக்கத்து அஜய்னே. எங்கண்ணே சொன்னா கேட்கறானா? அவன் ஒரு செயின் ஸ்மோக்கர்னே. அவன் புற்றுநோய் வந்து இறந்துட்டான். இறந்து ஒரு 1 year ஆயிடுச்சுண்ணே. அதான் இன்னைக்கு 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி, அதான் ஒட்டிக்காங்கண்ணே. ஆனா ஒரு சிகரெட்னா போஸ்டர் பாக்கலையாப்பா?